இன்றைக்கி ரொம்ப சூப்பராக வந்து கொள்ளு தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு கொள்ளை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து ரசம் வைக்கிறக்காக. அதை ஒரு சைடு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, வெங்காயம், ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு முழு கொத்தமல்லி, ஒரு 2, 3 தக்காளி, பச்சை மிளகாய் வந்து ஃப்ளேவருக்காக, மீதியெல்லாம் காரத்துக்கு வந்து வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சம் தாராளமாகவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் காரம் அதிகம்னு சொல்கிறீங்க. இந்த வரமிளகாயில் அவ்வளோவா காரம் இல்லை. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஆல்ரெடி வந்து மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சு எடுத்த கொள்ளு வந்து சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை இருத்து வந்து நீங்கள் ரசம் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இதிலே ஊற்றி அரைச்சிக்கலாம். கெட்டியாக வந்து அரைக்கணும். லாஸ்ட்டாக வந்து ஒரு 7, 8 பல் பூண்டு, ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு கொரன்னு அரைச்சி கெட்டியாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி